2ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும். இது எலிசாவின் 2வது அற்புதம். முதலாவது அற்புதம், அவன் யோர்தானின் தண்ணீரை இரண்டாய் பிரித்தார். இது முதல் அற்புதம். அடுத்து 2வது அற்புதம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு பொது தோண்டியை எடுத்து அதுல உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலமும் பாழாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாய் ஆயிற்று. இதுவரை நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம். ஒருவேளை ஞாயிறு பள்ளிகளிலே கூட இது சொல்லப்பட்டிருக்கும். இந்த செய்தி என்னவென்றால், ஜனங்கள் சொன்ன வார்த்தை, பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, the city is pleasant. குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலமாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எலிசா எலியாவினுடைய வெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவர். அப்படி அந்த அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவர் அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் செய்த அற்புதங்கள் ஏராளம். எலியா செய்தது 7, எலிசா செய்தது 14. இதனாலே நான் சொல்ல வந்த இந்த கருத்து என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட இடத்துதான் குடியிருக்கிறார்கள். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள், அதாவது இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இங்கே அந்த எரிகோ என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், a fragrant place. அது ஒரு வாசனை கொடுக்கிற இடம். அந்த பெயருக்கு அர்த்தம் அதுதான்.